வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான ஹோட்டல் ஸ்டைல் செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு. அதற்கு தேவையான பொருட்கள்: மிளகாய் வத்தல் 15, கருவேப்பிலை தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய் துருவல் 1 கப், கடலை எண்ணெய் 50 ml, தனியா 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கல்பாசி 3, அன்னாசி பூ 2, கிராம்பு 4, பட்டை 2, பிரிஞ்சி இலை 2, ஏலக்காய் 3. மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 1 கிலோ. வெங்காயம் 3, தக்காளி 2 தூளாக நறுக்கியது. கடாயை வச்சு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கணும். சோம்பு சீரகம் வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறமா மிளகு சேர்த்து அதையும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டு அதையும் வதக்கிக்கணும். மிளகாய் வத்தல் சேர்த்து அதையும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கல்பாசி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். அது கூட தனியாவும் சேர்த்து வதக்கிக்கணும். தனியா மிளகாய் வத்தல் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணி லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும் தேங்காவை. தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மசாலாவை லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் வச்சு குக்கரில் 50 ml எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கணும். அது கூட தக்காளியை வதக்கி விட்டுக்கிட்டு தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் சிக்கனை.
சிக்கன் நல்லா வதங்கினதுன்னா அதிலேருந்து இந்த மாதிரி தண்ணி வரும். அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா அது கூட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். சிக்கன், வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா ஆட் ஆகி இந்த மாதிரி வரணும். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வதக்கி எண்ணெய் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரணும் மசாலாலேருந்து. அப்போ தான் நல்லா வதங்குச்சின்னு தெரிஞ்சிக்கலாம். உப்பு, காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா சிக்கனில் இருந்தே ஏற்கனவே தண்ணி வரும். அதனால் நான் ஒரே 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி கலந்து விட்டு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்தோம்னா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் செட்டிநாடு சிக்கன் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.